ஹாய் ஹலோ, திஸ் இஸ் எம்கே டாக்கீஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சலார் படத்தோட ரிவ்யூ. பிரசாந்த் நீல் டைரக்ஷனில் பிரபாஸ் நடிப்பில் வந்திருக்கிற படம் சலார். கிட்டத்தட்ட ஒரு 270 கோடி பட்ஜெட்டில் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பிரசாந்த் நீல் டைரக்ஷனோட அந்த கேஜிஎஃப் ஒரு இந்திய சினிமாவே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. ஸோ அப்படி பார்க்கையில் இது அவங்களுக்கு ரெண்டாவது படம். ரெண்டாவது படத்தில் அதே தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் அந்த அளவுக்கான ஒரு தாக்கத்தை இந்த படம் ஏற்படுத்தலை. ஏன்னா கேஜிஎஃப்பில் எழுதப்பட்ட அதே நரேஷன்லேயே இந்த கதையை எழுதியிருக்காங்க. ஸோ நம்ம கேஜிஎஃப்பில் என்னெல்லாம் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டான்ஸு, ஸோ என்ன ஒரு பாசிட்டிவ் ப்ளஸ் எல்லாம் பார்த்தோமோ அதெல்லாம் இதில் மிஸ் ஆகுது நிறையவே. அவங்களே நிறைய கன்ஃபியூஸ் ஆகிருக்காங்க. எந்த மாதிரி கேரக்டரை அமைக்கிறது, எப்படி வடிவமைக்கிறது அப்படிங்கிற விஷயத்துலையும், ஸ்க்ரீன் ப்ளே எந்த டைரக்ஷனில் கொண்டு போகிறது, என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறதுலேயும் நிறைய கன்ஃபியூஸ் ஆகிருக்காங்க. இந்த படத்தோட ஒரு கேப்டன் சொன்னால் அது பிரசாந்த் நீல் தான். ஸோ அவருக்கான வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காரு. அந்த மேக்கிங் ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த மேக்கிங் ஸ்டைல் நம்ம கேஜிஎஃப்பில் பார்த்தது தான், இப்போவும் அதே மாதிரியான மேக்கிங் தான். அது கொஞ்சம் பிரமிப்பாகவே இருக்குது, நல்லாவே இருக்குது. அடுத்ததாக கதையோட ஹீரோ பிரபாஸ். எனக்கு என்னமோ இந்த கதை அவ்வளோ பிரபாஸ்க்கு சரியாக செட் ஆகலையோ அப்படின்னு சொல்லுது. இல்லை டைரக்டரோட தப்பாக என்னன்னு சரியாக தெரியல. ஏன்னா படத்தில் ஃபுல்லாக ஸ்கோப்பே இல்லை, அவருக்கு நடிக்கிறதுக்கான ஒரு ஸ்கோப்பே இல்லாமல் சும்மா ஏனோ தானோன்னு ஃபைட்டு மட்டும் பண்ணுறாரு அப்படிங்கிற ரேஞ்சிலே வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக அம்மாவுக்காக கட்டுப்பட்டு நிற்கிற ஹீரோ, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஃப்ரெண்டுக்காக கட்டுப்பட்டு நிற்கிற ஹீரோ, இப்படி தான் இருக்குது படம் ஃபுல்லாக. ஆக்ஷன் மட்டும் அவராக முடிவெடுத்து பண்ணுறாரு. அதுவும் 2 ஆக்ஷன் சீன் தான் இருக்குது. அதுவும் ஒரு நமக்குள்ளே எந்த ஒரு தாக்கத்தையுமே ஏற்படுத்தலை. ஒரு ஏனாதானோ நடித்த மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்குது. அப்புறம் ஹீரோயின் ஸ்ருதிஹாசன் தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கெட்டப்பு. ஸோ அவங்கள அந்த கேரக்டரில் நடிக்க வச்சுருக்காங்க. அவ்வளோ ஈர்ப்பாக இல்லை. அதுக்கப்புறம் வந்திருக்கிற ஈஸ்வரி ராவ், அப்புறம் ஸ்ரீயா ரெட்டி, இவங்களாம் அவங்களுக்கான கேரக்டர் நல்லாவே பண்ணியிருக்காங்க. தெளிவாக இருக்குது, ஆக்டிங் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எடிட்டிங், விஜுவல், கதையோட ஓட்டத்தை நல்லாவே செதுக்கியிருக்காரு. அப்புறம் சினிமாட்டோகிராஃபர் புவன், கதைக்கு என்ன தேவையோ அந்த ஒளிப்பதிவு கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் கேஜிஎஃப்லையும் சரி இதுலேயும் சரி அந்த பிளாக் டோனை யூஸ் பண்ணுறாங்க, பிளாக் கலர் டோன். அதுக்கான ரீசன் என்னென்னா, நம்ம ஒரு இருட்டை பார்த்தா அது நம்மளோட பார்வை அதிகமாக இருக்கும். நம்ம ரொம்ப கூர்ந்து கவனிப்போம். இருட்டில் எதையும் மிதிச்சிட போகிறோமோ, இல்லை எங்கேயா கீழே விழுந்துருவோமோ, பள்ளமேடு இருக்கான்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூர்மையாக கவனிப்போம். அந்த விஷயந்தான் இந்த இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிளாக் டோன் நம்ம ரொம்ப கவனித்து பார்க்குற மாதிரியான ஒரு பிளாக் கலர் டோனை யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயம்லாம் அருமையாக இருக்குது. ஒளிப்பதிவில் இது கொஞ்சம் நல்லாவே இருக்குது. மொத்தத்தில் அந்த கேஜிஎஃப் பட லெவலுக்கு இது வரல. கேஜிஎஃப்லேருந்து அந்த தெளிவு, அந்த நீட்டு, இந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ட் இதில் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த கேரக்டரைசேஷனே ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்காங்க. எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க, எதுக்கெல்லாம் இதை பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்குது படம் ஃபுல்லாக. அது அவ்வளோ சாக்ரிஃபைஸாக இல்லை படத்துக்கு. படம் ஃபுல்லாக பில்டப். எதுக்காக அவ்வளோ பில்டப் கொடுக்குறாங்கன்னே தெரியல. சரி, ஓகே, பில்டப் தான் கொடுக்குறாங்க, அந்த கேரக்டருக்கு ஏற்ற பில்டப் கொடுக்குறாங்கன்னா அதுவும் இல்லை. ஒரு கேரக்டர் வாராரோ அவருக்கு நிறைய பில்டப் கொடுக்குறாங்க. ஆனால் கேரக்டர் பண்ணுற விஷயங்கள் ரொம்ப டம்மியாக இருக்குது. அந்த பில்டப்புக்கு ஏற்ற அந்த சீக்வன்ஸு அந்த அமைஞ்சால் தான் நல்லாயிருக்கும். இல்லை அவங்க அந்த விஷயங்களை பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஆனால் அதெல்லாம் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. அவ்வளோ பில்டப் கொடுத்தா அது வேஸ்ட்டுங்கிற மாதிரி தான் இருக்குது. நிறைய வித்தியாசமான கேரக்டர்ஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்க்க புதுசாக இருக்குது. ஆனால் அவங்களுக்கான ஆக்டிங்கே ஒன்றுமே இல்லை. கேஜிஎஃப்பில் இருந்து அந்த தாக்கம், அந்த சென்டிமெண்ட்டு, வைப்ரேஷன் எதுவுமே இதில் இல்லை. பார்ட் 1 சேஸ் ஃபயர் அந்த அளவுக்கான தாக்கத்தை நமக்குள்ளே ஏற்படுத்தலை. இந்த படத்தை பார்க்கவே கூடாதுன்னு அப்படின்லாம் நான் சொல்லவே மாட்டேன். இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். நம்ம கொடுக்குற ஒரு 150 ரூபா ஒர்த்துக்கு நல்ல ஒர்த்தான மூவி இது. கண்டிப்பாக போய் தியேட்டரில் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.